இயேசு சிலுவையில் மரித்தார் என்று நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் அவர் ஏன் அந்த அளவுக்கு பாடுகளை அனுபவிக்க வேண்டி வந்தது? ஏன் முள்கிரீடம்? ஏன் சாட்டையடி? ஏன் கைகள் கால்களில் ஆணி? இதில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. அந்த பாடுகள் சாதாரண வேதனை அல்ல. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சாபத்தையும் உடைக்கப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் இயேசுவின் ஒவ்வொரு காயத்திற்கும் பின்னாலும் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் விசுவாசம் பல மடங்கு அதிகரிக்கும். அனைவருக்கும் நமது ஒன்லி ஃபார் ஜீசஸ் குழுவின் அன்பின் வணக்கங்கள். 1. இரத்த வியர்வை சிந்துதல். இயேசுவின் பாடுகள் சிலுவையில் தொடங்கவில்லை. மாறாக அது கெத்சேமனே தோட்டத்தில் தொடங்கியது. அந்த இரவு உலகத்தின் பாவபாரம் முழுவதும் அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் தம் சீஷர்களிடமிருந்து சிறிது தூரம் சென்று தனியாக ஜெபித்தார். அந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. அது மனிதகுல ரட்சிப்பிற்காக நடந்த மிகப்பெரிய ஆழமான ஆன்மீக போராட்டம். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அவர் மிகுந்த வேதனையில் ஜெபித்தபோது அவருடைய வியர்வை இரத்தத் துளிகளாக தரையில் விழுந்தது என்று. இது அவர் அனுபவித்த மனவேதனையின் உச்சத்தை காட்டுகிறது. அவர் ஜெபித்தது, பிதாவே, சாத்தியமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். இந்த வார்த்தைகள் அவர் மனிதராக அனுபவித்த வேதனையையும் பயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் உடனே அவர் சொன்னார், என் சித்தமல்ல, உம்முடைய சித்தமே ஆகுக. இதுவே கீழ்ப்படிதலின் மிகப்பெரிய ரகசியம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்தான். ஆனால் ஆணாடவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படித்தார். முதல் ஆதாம் தோல்வியடைந்த இடத்தில் இரண்டாம் ஆதாமான இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அதனால்தான் மனிதகுலத்திற்கு மீட்பின் வாசல் திறக்கப்பட்டது. 2. சாட்டையடிகளின் ரகசியம். இயேசு கிறிஸ்து பெற்ற சாட்டையடிகள் வெறும் உடல் வேதனை மட்டுமல்ல, அது மனிதகுலத்தின் முழு வேதனையும் தாங்கிய ஒரு தெய்வீக பலியாகும். ரோம படையினர் பயன்படுத்திய சாட்டையில் எலும்பு துண்டுகள், இரும்பு முனைகள் மற்றும் கூர்மையான பொருட்கள் இணைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அடியும் அவரது தேகத்தை கிழித்து இரத்தம் சிந்தச் செய்தது. இது சாதாரண தண்டனை அல்ல, நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட மீட்பின் விலை. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அவருடைய காயங்களினால் நாம் சுகமானோம் என்று. இந்த வசனம் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. நமது உடல் நோய்கள் மட்டுமல்ல, மன உளைச்சல், பயம், மன அழுத்தம், குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள், உறவுகளில் ஏற்பட்ட உடைப்பு, இவை அனைத்துக்கும் அவர் முன்கூட்டியே விலை கொடுத்தார். அவருடைய காயங்கள் பிசிக்கல் ஹீலிங்கை மட்டும் குறிக்கவில்லை, அது இமோஷனல் ஹீலிங்கையும் குறிக்கிறது. உள்ளத்தில் உடைந்து போன மனதிற்கு ஆறுதல், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புது வாழ்வு, குடும்பங்களில் சமாதானம் மற்றும் ரெஸ்டரேஷன் கிடைக்க அவர் தண்டனையை சுமந்தார். அதனால் இயேசுவின் ஒவ்வொரு சாட்டையடியும் நமக்கு சுகம், அமைதி, மீட்பு, புதுப்பிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக நிற்கிறது. 3. முள்கிரீடம் சூட்டுதல். முள்கிரீடம் என்பது வெறும் கேலிக்கான ஒரு கிரவுன் அல்ல, அது மிக ஆழமான ஆன்மீக ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ரோம வீரர்கள் இயேசுவை யூதர்களின் ராஜா என்று கேலி செய்ய முள்ளால் பின்னப்பட்ட கிரீடத்தை அவரது தலையில் வைத்தார்கள். அந்த முள்ளுகள் அவரது தலையை குத்தி இரத்தம் சிந்தச் செய்தன. ஆனால் இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய தெய்வீக அர்த்தம் உள்ளது. ஹோரி பைபிளில் ஆதாம் பாவம் செய்த பிறகு பூமி முள்ளும் நெருஞ்சியும் விளைவிக்கும் என்று கூறப்பட்டது. இது சாபத்தின் அடையாளமாகும். மனிதனின் கீழ்ப்படியாமையால் உலகில் வலி, வறுமை, பயம், தோல்வி, குடும்ப உடைப்பு போன்ற சாபங்கள் வந்தன. இயேசு முள்கிரீடம் அணிந்தது என்ன அர்த்தம்? அவர் அந்த சாபத்தை தன் தலையில் ஏற்றுக்கொண்டார். வறுமையின் சாபம், தோல்வியின் சாபம், குடும்பத்தின் சாபம், பயத்தின் சாபம், இவையெல்லாம் நம்மீது இருக்க வேண்டியவை. ஆனால் அவர் தன்மேல் எடுத்தார். நீங்கள் இன்று சுமக்கும் சாபத்தை அவர் ஏற்கனவே சுமந்தார். இந்த உண்மை நமக்கு நம்பிக்கை தருகிறது. சாபத்தின் இடத்தில் ஆசீர்வாதம், பயத்தின் இடத்தில் சமாதானம், தோல்வியின் இடத்தில் வெற்றி தர இயேசு வந்தார். சிலுவை காயங்கள் ரகசியம். சிலுவை ஒரு சாதாரண மரக்கட்டையாக இல்லை. அது மரணத்தின் கருவி மட்டும் அல்ல, அது ரட்சிப்பின் கதவு. மனிதன் மூடிய கதவை தேவன் திறந்த கதவு. பாவம் மூடிய பாதையை அவர் திறந்த பாதை. சிலுவை என்பது தண்டனையின் சின்னம் அல்ல, அது அன்பின் சின்னம், அது மீட்பின் சின்னம், அது மன்னிப்பின் சின்னம். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். உலகம் பார்க்கும்படி, பாவிகள் பார்க்கும்படி, உடைந்த இதயங்கள் பார்க்கும்படி, நம்பிக்கை இழந்தவர்கள் பார்க்கும்படி. அவருடைய கைகள் ஆணியால் அறையப்பட்டன. ஏன் கைகள்? இதில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது.
மனிதன் செய்த தவறுகள் கைகளால் செய்யப்படுகின்றன. பாவங்கள், அநியாயங்கள், தவறான செயல்கள், காயப்படுத்திய செயல்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கிடைக்க அவருடைய கைகள் அறையப்பட்டன. நாம் செய்த பாவங்களின் விலையை அவர் செலுத்தினார். நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றார். அவருடைய கைகளில் ஓடிய இரத்தம் மன்னிப்பின் இரத்தம். அது குற்றத்தை கழுவும் இரத்தம். அது புதிய வாழ்க்கை தரும் இரத்தம். பின்னர் அவருடைய கால்கள் அறையப்பட்டன. ஏன் கால்கள்? நம் வாழ்க்கை பாதை தவறிப்போனது. நாம் சென்ற வழி சரியான வழி அல்ல. பாவத்தின் பாதை, இருளின் பாதை, அழிவின் பாதை. அந்த பாதையிலிருந்து நம்மை திருப்புவதற்காக அவர் கால்கள் அறையப்பட்டன. நாம் தவறான வழியில் செல்லாமல் ஜீவ பாதையில் நடக்க அவர் விலை கொடுத்தார். அவர் துன்பம் அனுபவித்தார். அவர் வேதனை சுமந்தார். ஆக அப்படி சிந்தப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு தருணத்திற்கும் ஒரு ஆன்மீக அர்த்தமத்தை தருகிறது. அந்த ஆழமான ரகசியம் இதோ. முதலில் கெத்சேமனேயில் சிந்திய இரத்தம். அவர் மிகுந்த மனவேதனையில் ஜெபித்தபோது வியர்வை இரத்தமாக மாறியது. இது மன அழுத்தம், பயம், உள்ள காயங்கள், கவலைகளிலிருந்து விடுதலையின் அடையாளம். அடுத்து சாட்டையடி இரத்தம். அவரது முதுகு கிழிக்கப்பட்டது. இது நமது உடல் நோய்கள், மன உளைச்சல், வேதனைகள் ஆகியவற்றிற்காக அவர் கொடுத்த விலை. 3 முள்கிரீடம் இரத்தம். சாபம், தோல்வி, வறுமை, பயம் ஆகிய அனைத்தையும் அவர் தன் தலையில் ஏற்றுக்கொண்டார். 4 கைகளின் இரத்தம். நமது செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட, தவறுகள் மன்னிக்கப்பட, வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெற அவர் இரத்தம் சிந்தினார். 5 கால்களின் இரத்தம். தவறான பாதையில் சென்ற வாழ்க்கை நேரான தேவனுடைய வழிக்கு திரும்புவதற்கான அடையாளம். 6 விலாவிலிருந்து வந்த இரத்தம். அவரது இருதயத்தின் அன்பு மனிதகுலத்திற்காக திறந்தது. இது அன்பின் உச்சம். 7 இறுதியாக சிலுவை இரத்தம். பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் தரும் ரட்சிப்பின் இரத்தம். இறுதியாக அவர் சிலுவையில் வலியுடன் சொன்ன வார்த்தை, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் எப்படி சொல்ல வேண்டும் என்னும் கேள்வி நம் ஒவ்வொருவிடமும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை அவர் அனுபவித்த மிக ஆழமான வேதனையை வெளிப்படுத்துகிறது. அந்த நொடியில் உலகத்தின் எல்லா பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தன. நாம் செய்த தவறுகள், நாம் சுமக்கும் குற்ற உணர்வு, நம் கண்ணீரும் உடைந்த மனமும் அனைத்தையும் அவர் சுமந்தார். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறதே. ஆனால் நாம் ஒருபோதும் தேவனிடமிருந்து பிரியாமல் இருக்க அவர் அந்த பிரிவின் இருளை அனுபவித்தார். நாம் தனிமையில் அழ வேண்டாம் என்பதற்காக அவர் சிலுவையில் தனிமையில் அழுதார். நாம் கைவிடப்பட்டதாக உணர வேண்டாம் என்பதற்காக அவர் கைவிடப்பட்ட உணர்வை சுமந்தார். நாம் இருளில் தொலைந்து போகாமல் இருக்க அவர் அந்த இருளுக்குள் இறங்கினார். இதுவே சிலுவையின் அன்பு. இதுவே ரட்சிப்பின் ஆழம். நீங்கள் ஒருபோதும் தனிமையாக இருக்க வேண்டாம் என்பதற்காக அவர் தனிமையை அனுபவித்தார். இன்று நீங்கள் உடைந்த இதயத்தோடு இருந்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். உலகம் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரின் சத்தம் அவருக்கு கேட்கிறது. உங்கள் வலியின் பாரம் அவருக்கு தெரியும். சிலுவையில் அவர் சுமந்த தனிமை இன்று உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையாக மாறுகிறது. அவர் சிலுவை மரணத்தை அனுபவித்தார், நீங்கள் நிரந்தரமாக அன்பில் வாழ்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். இதில் இன்னும் பெரிய ரகசியம் உள்ளதே. அவர் இரு கைகளை விரித்தார். ஏன்? உலகத்தை அணைக்க, ஒவ்வொரு மனிதனையும் அணைக்க, உடைந்தவர்களை அணைக்க, தனிமையில் இருப்பவர்களை அணைக்க, பாவத்தில் விழுந்தவர்களை அணைக்க, கண்ணீர் சிந்துபவர்களை அணைக்க. அவர் சொல்லுவது போல, மகனே, மகளே, என்னிடத்தில் வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன், யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுவே சிலுவையின் அன்பு. இதுவே மீட்பின் ரகசியம். சிலுவை மரணத்தை காட்டவில்லை, அது அன்பை காட்டியது. சிலுவை வேதனையை மட்டும் காட்டவில்லை, அது நம்பிக்கையை கொடுத்தது. சிலுவை முடிவை காட்டவில்லை, அது புதிய ஆரம்பத்தை கொடுத்தது. இன்று உங்கள் வாழ்க்கை உடைந்திருந்தாலும் அவர் இரு கைகளும் இன்னும் விரிந்திருக்கின்றன. உங்களை அணைக்க, உங்களை மன்னிக்க, உங்களை மீட்க, உங்கள் வாழ்க்கையை மாற்ற. சிலுவை சொல்லும் செய்தி ஒன்றுதான், நான் உனக்காகத்தான் இதை செய்தேன். மகனே, மகளே, என்னிடத்தில் வந்துவிடு.